வணக்கம், நான் வணக்கம். இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம வெளியே வர மாட்டானுங்க. அவரு வரல, இவரே வரல, அந்த கேள்வி கேட்கலையே, வாக்குறுதி கொடுக்கலையே, எம்எல்ஏ அடிப்பான், கொள்ளையடிப்பான். முன்னே இந்த பொருளை 25 திமுக கட்சிக்கு 51 லட்சம் கொடுத்தா அவன் இன்னும் 60 இறங்கலாமா? இது நான் சொல்ல, திமுக எம்எல்ஏ தான் சொன்னது. சரிங்களா? நான் காசு கொடுத்துருக்கேன். தேநீர் 51 லட்சம் நம்ம திருப்பதி கோயிலுக்கு கொடுத்த கேட்டா அவரு கொடுக்கலையா? இவர் பேர்ல யாரோ ஒருத்தர் கொடுத்தாராம். நம்பணுமா? அந்த யாரோ ஒருத்தர் தெரியாது, பேர் சொல்றது துப்பு இல்ல. பேர் சொன்னா மாட்டிக்காரு, இவரே மாட்டிக்காரு சொல்றதுனா யாரோ ஒருத்தர் என் பேர்ல கொடுத்தாங்க. அப்ப கொடுக்குறது யார் வேணாம், புண்ணியம் தான் இருக்குன்னு பண்ண பாவத்தை கழிக்கிறது. கோயில்ல அடிச்ச பங்குல அடிச்ச காசுல 1% போட்டா பாவங்கள் போயிரு நினைக்கிறீங்க? கண்டிப்பா போகாது. 2026 அவங்க கட்சிக்கே போகாது பாவம். அவ்வளவு அளவுக்கு பாவம் சேர்த்துட்டீங்க. என்ன பாருங்க, கொடிக்கம்பம் பணி தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தஞ்சாவூர் அருகே பிள்ளையார்பட்டி திருவையாறு பைபாஸ்ல நடுவாங்க. என்ன ரோட்ல டில்லிங் போட்டு நடுறாங்க. பிரபலமான கட்சி திமுக. திருவையாறு பைபாஸில் மின்சாரம் தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்கும் திருமண நிகழ்ச்சிக்காக கொடிக்கம்பம் கட்சி போராட்டமோ கட்சியோட கூட்டமோ இல்ல, திருமண நிகழ்ச்சிக்கு துணைசியம் வர்றான்ட்டு நடுரோட்ல டில்லிங் போட்டு கட்சி கொடிய ஊன போகும்போது 2 தொழிலாளர்கள் படி கரண்ட் ஷாக் அடிச்சு. இதுக்கு பதிவு போட துப்பு இல்ல, நஷ்டம் கொடுக்க துப்பு இல்ல. அந்த ஆட்சி எனக்கு இவங்க சுருட்டா போய் நினைச்சிருக்கோம். எக்காரத்தை கொண்டு போது இந்த அராஜகத்தை வடமாநில தொழிலாளர்கள் கூட்டணி வழக்குல 41 பேர் இருந்தாங்களா, அந்த வழக்கை பிரபலப்படுத்தி அந்த அதே டயத்துல 9 தொழிலாளர்கள் 9 வேற மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் கட்டடம் விழுந்து கவர்மெண்ட் கட்டடம் கட்டிட்டு இருக்கும்போது விழுந்து இறந்த 9 சென்னை 9 வட மாநிலத்து தொழிலாளர்கள் இறந்தவத்துல ஒரு பதிவு போட துப்புல இரங்கல் தெரிவிக்கணும். நஷ்டம் கொடுத்துட்டாங்க. அப்ப காசு கொடுத்தா சரியா போயிருமா? உயிர் வந்துருமா? அப்போ உன் பேர பிள்ளைக்கு என்ன காசு கேள்வோமோ? காசை வச்சு நீ வீடு கட்டுறியே, பதிவு போட்டியா? நீ இப்ப இரங்கல் தெரிவிக்கணும், இரங்கலை பார்க்கலாம். பதிவு போட்டியாடா? துப்பு கேட்டானு துப்புனா எச்சு கூட வேஸ்டா உங்களுக்கெல்லாம் போய் போயிருங்க. பாவண்டா, உயிரை வச்சு பணத்தை வச்சு அரசியல் பண்ணிருக்கீங்களா? தெரிஞ்சு பேசுற மக்களுக்கு என்ன எக்காரணத்தை கொண்டு 2026 லட்சம் நீங்க தடுங்க. சேலத்துல இப்ப தாவேக்காக கூட்டத்தை கூட்ட விடாம தமிழ்நாடு அரசு கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி கூட்டத்துக்கான பர்மிஷன் கேட்கலாம். அதனால பர்மிஷன் ரிஜெக்டட். நான் சொல்றேன், நீ எந்த வேணாலும் பண்ணு, வீட்டுல உட்காந்து சொல்றேன். இந்த வாட்டி 2026 லட்சம் 230 தொழிலையும் டிஎம்கே டெபாசிட் இழக்கும். சரிங்களா? பார்க்கலாம். நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.